அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்குமே. இன்றைக்கி டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிக் அன்பாக்சிங் சாம்சங் உடைய Z Flip 4 அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கூடவே பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வீடியோவும் போன வாரம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நேற்று மிவியுடைய நெக் பேண்ட் இதோட ரிவ்யூவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா வீடியோஸுடைய லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் ரயில்வேஸ் அதாவது IRCTC யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஷாக்கிங் நியூஸ் இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஐஃபோன் யூஸர், ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெங்கே ஆட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் UPI பேமெண்ட் இதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 917 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். IRCTC அதாவது இந்தியன் ரயில்வேஸ் மேலே வந்து ஒரு பெரிய அலிகேஷன் ஃபைல் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அலிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் வேலை செய்கிற சில ஆஃபீஸர்ஸ் வந்து இந்தியன் பேசஞ்சர் லிஸ்ட்டை வந்து மானிட்டைஸ் அதாவது சேல் பண்ணுறதுக்காக வந்து இங்கே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அலிகேஷன் யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரைவசி அட்வொகேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது கம்ப்ளீட்டாக போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்லியிருக்க கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் லிஸ்டுடைய டேட்டா வந்து இவங்க 1000 கோடி ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கிளைம் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம எல்லாருமே வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து வந்து நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ண தான் செஞ்சுருப்போம். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாத ஒரு இந்தியன் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே சந்தேகம் தான். ஸோ எல்லாருடைய பேசஞ்சர் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இதை வந்து மானிட்டைஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய க்ரைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க டிஜிட்டல் ப்ரைவசி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, செக்யூரிட்டி ப்ரீச் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் இங்கே ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரியல, எதுவுமே இன்னும் அஃபிஷியலாக ரிவீல் ஆகலை. பட் இந்த மாதிரி வந்து பேசஞ்சர் லிஸ்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்தியாவில் UPI பேமெண்ட் சம்மந்தமாக வந்து நேற்று ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து UPI டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம IMPS பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் 100 ரூபா பண்ணுறீங்க, 10 ரூபா பண்ணுறீங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்தியாவில் ஜிபே நீங்கள் எந்த UPI பேமெண்ட் யூஸ் பண்ணாலும் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோமோ எப்போவுமே அந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து இது மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து UPIக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்படி இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏபெக்ஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து சில சஜஷன் அண்ட் ஐடியாஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவேளை இந்தியாவில் UPI டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம சார்ஜஸ் கொண்டு வந்தால் இது RBIக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சார்ஜஸை நம்ம எப்படி கொண்டு வரணும், எவ்வளோ கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அண்ட் சஜஷன் தான் இந்த டீம் நடத்துனதாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் சஜஷன் நடக்கும்போதே வந்து இம்மீடியட்டாக வந்து டிரான்சாக்ஷனுக்கு வந்து இவங்க ஃபீஸ் சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களே வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதான் தெரியுது. பட் தற்சமயம் வந்து UPI பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ ஃப்ரீயாக அந்த மாதிரி தான். பட் இந்த டிஸ்கஷன் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI டீம் டிஸ்கஷன் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் ஒரு வேளை வந்தால் வரலாம். நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட் சர்வீஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. இது வரைக்கும் வந்து ப்ரைவசி தான் ஃபஸ்ட்டு பாலிசி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரைவசியை தள்ளி வச்சுட்டு ஆட் பாலிசிக்கு இவங்க மாறின மாதிரி தெரியுது. இங்கே ஆட்ஸ் எதுலலாம் வரும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேப்பில் ஆப்பிள் மேப்ஸ் அண்ட் ஆப்பிள் நியூஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து இனிமேல் ஆட்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது 2023 வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே ஆப்பிள் நியூஸ் அண்ட் ஆப்பிள் மேப் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸோ இங்கே ஆப்பிள் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைரெக்டாக பாப்அப் ஆட்ஸ் இல்லைனா டிஸ்பிளே ஆட்ஸ் வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே மேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆட்ஸ் கூடவே வந்து நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆட் அதுதான் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் ரெக்கமெண்ட் ஆகிற மாதிரி வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து இவங்க வேறு மாதிரி கொண்டு வர்ற மாதிரியும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆப்பிள் வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சாம்சங்குடைய லேட்டஸ்ட் One UI 5.0 இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் பீட்டா வெர்ஷனில் நிறைய யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கஸ்டமைசேஷன் இமேஜஸ் வந்து சில பேர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஐக்கன்ஸே வந்து இவங்க சிலது சேஞ்ச் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து ஏற்கனவே இருந்ததை விட ஸ்லைட்டாக இங்கே ரீடிஃபைன் பண்ண மாதிரி இமேஜஸ் வருது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஐக்கன், அதே மேலே வந்து உங்களுக்கு கலர்ஸும் ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி வந்து ஷேப்ஸும் வந்து இவங்க ரீடிஃபைன் பண்ணி கொண்டு வரலாம் தெரியுது. Android 13 பேஸ்ட் One UI 5.0ல Vivo Y சீரீஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் Y22s இதுவும் லான்ச் ஆயிருக்கு. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாலையும் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Y22s வந்து ஒரு 4G டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. கூடவே 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IPS LCD பேனல்னு இந்த ஃபீச்சர்ஸோட குளோபல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வரும்போது இதை விட கம்மியாக தான் இவங்க கொண்டு வருவாங்க. ரெட்மியுடைய அடுத்த நம்பர் சீரீஸ் Redmi Note 12 சீரீஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி லைனப்லேயே ரொம்ப பாப்புலர். எப்போவுமே வந்து இது ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் கொண்டு வருவாங்க. சைனாக்கும் இந்தியாவுக்குமே வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரி ஆகும். ஸோ இங்கே சைனா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் எண்ட் இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இங்கே வந்து மாடல் நம்பர்ஸ் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜி கோடிங்கில் இருக்கும்போது அது எப்போவுமே ரெட்மியுடைய நம்பர் சீரிஸ் தான். இங்கே 3 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ எப்போ மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்த லைனப்பில் முதல்ல சைனாவில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. OnePlus உடைய நாட் சீரீஸ் கீழே 3-4 ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று OnePlus உடைய Nord 3, அதுக்கப்புறம் OnePlus உடைய பட்ஸ் வாட்ச். ஸோ 3 ப்ராடக்ட்ஸில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பிக் லான்ச் இவெண்ட்டில் 3 ப்ராடக்ட்ஸுமே இந்தியாவில் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Nord 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனப் எப்போவுமே இந்தியாவில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இது கூடவே வந்து TWS அதுக்கப்புறம் வந்து வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து ஏற்கனவே FCCயில் லிஸ்டிங் ஆயிருக்கு. மோட்டரோலா இந்தியாவில் செப்டம்பர் 8 லான்ச் டீசர் ஒன்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இதோட மானிக்கர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து மோட்டரோலாவுடைய Edge 30 Ultra இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 200 மெகா பிக்சலாக லான்ச் ஆக போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 8 அன்னைக்கு கொண்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். 200 மெகா பிக்சலில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் HD சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஆல்ரவுண்டர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.